ஜெலன்ஸ்கி அவர்கள் கனடாவினுடைய பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லியிருக்கார். நன்றி நண்பா, 200 ஆர்மடு வெஹிக்கிள் எனக்கு தாரேன்னு சொல்லியிருக்க பற்றியா, உன் மனசு இருக்கே. ஆனால் ஆர்மடு வெஹிக்கிள் அவங்க கிட்ட இல்லை, அது வேறு விஷயம். ஆனால் கண்டிப்பாக அவங்க தாரேன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதுவே ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ இன்றைக்கி டாவோஸில் வச்சு பெரிய மீட்டிங்க, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், பெரிய பெரிய தலைகள் எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அப்படி ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு, இன்னொரு பக்கம் நாட்டோ படைகள் அதனுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. என்ன இப்படிலாம் மீட்டிங் நடந்துட்டுருக்கு, யாருக்கு எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் எல்லாமே ரஷ்யாவுக்கு எதிராக. ஸோ டாவோஸில் நடந்த அந்த மீட்டிங்கில் ஃபர்ஸ்ட் லேடி ஆஃப் உக்ரைன், அதாவது ஜெலன்ஸ்கி அவர்களுடைய மனைவி போய் அப்படியே பேச தொடங்குறாங்க. அப்படி பேச தொடங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். எல்லாத்தையுமே பார்த்துடலாமா? ஸோ வந்துட்டாங்க, மைக்கை பிடிக்கிறாங்க. மைக்கை பிடிச்ச உடனே இதுவும் மீண்டும் ஒரு சோகமான நாள் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கும் நாங்கள் நிறைய லாஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்றைக்கும் எங்களுடைய படைகள் எங்களுக்காக, எங்கள் தாய் நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு இழப்பு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் எல்லாருமே எந்திரிச்சு ஒரு நிமிஷம் சைலண்டாக எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் அப்படிங்கிறது நடக்குது. உக்ரைனுக்குள்ளே நடந்த இந்த ஹெலிகாப்டர் கிராஷில் உக்ரைனுடைய உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறவர் இறந்து விடுகிறார். ஸோ இப்படி உக்ரைனுடைய உள்துறை அமைச்சர் மட்டும்தான் இறந்துட்டாரா அப்படின்னு பார்த்தா இல்லை, 14லேருந்து 16 நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. அவர் எனக்கு நல்லா தெரியும், அவர் ரொம்ப நல்லவர், உக்ரைனுக்காக அயராமல் பாடுபட்டவர். எப்படி அவருடைய இந்த விபத்து நடந்தது, இதை பற்றியான முழு விசாரணையும் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விசாரணைக்கு பலவிதமான யூகங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி இறந்துருப்பாங்க, இந்த விமானம், இந்த ஹெலிகாப்டர் ஏன் விபத்துக்குள்ளானது, அப்படி விபத்துக்குள் ஆகிறதுக்கு முன்னாடி மிசைல் ஏதாவது ஸ்ட்ரைக் பண்ணிச்சா, இந்த மாதிரியான விசாரணைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 40க்கும் அதிகமான நபர்கள், அதில் 11 குழந்தைகள் காயமுற்றார்கள் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு ஹெலிகாப்டர் விபத்து தான் இன்றைக்கி எல்லா நியூஸ் மீடியாவிலையும் ஃப்ளாஷாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான ஒரு நபர், அதாவது உக்ரைனுக்கு உள்நாட்டில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்கோ அதை பார்க்கக்கூடிய ஒரு மினிஸ்டர் ப்ளஸ் எம்ஐபி அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு முக்கியமான தலைவரும் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது இல்லாமல் இப்போ வெஸ்டர்ன் உலகம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு உதவக்கூடிய அந்த பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எக்ஸ்ட்ரீமாக பல பிரச்சனைகளை பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு செய்தி. இதை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா யூகேனுடைய ஊடகமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ யூகேனுடைய ஊடகம் பொதுவாக ரஷ்யாவுக்கு சார்பான எந்த செய்தியும் வெளியிடாது. ஆனால் இன்றைக்கி மேற்குலகம் உக்ரைனுக்கு உதவுறதுக்கு கொஞ்சம் தயக்கம் காண்பிக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தி வெளியானதுமே உக்ரைனுக்கான உதவிகள் நிறுத்தப்படலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. ஏன்னா எல்லா நாடுகளுமே அவங்களுக்கான இன்ஃப்ளேஷன், அவங்களுக்கான பல பிரச்சனைகளை வரும்போது தான் இப்போ ரஷ்யாவுக்கு யார் யார் ஆதரவு தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டியலை எடுத்து பார்க்கும்போது இப்போ இவ்வளோ நாள் உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்திருந்த நாடுகள் கூட ரஷ்யாவுக்கு சின்னதாக அப்படியே நம்ம அங்கே போயிடலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டு இருக்காங்களாம். ஜெர்மனிக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, இஸ்ரேல் இப்போ ரஷ்யா கூட சேர்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டு இருக்கு. இது எல்லாமே பல ட்விஸ்ட்டை உக்ரைனுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது, பல அதிர்வுகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் மறுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் மொமெண்ட் தேவைன்னா எனக்கு நிறைய வெப்பன்ஸ் வேணும், எனக்கு நிறைய ஹெவி வெப்பன்ஸ் வேணும், எனக்கு நிறைய டேங்க்ஸ் வேணும், இந்த மாதிரி கோரிக்கை ஜெலன்ஸ்கி அவர்கள் வச்சுட்டு இருக்கும்போது உனக்கு கொடுக்கணுமா வேண்டாமா நாங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பதில் வரும்போது தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிறது ஆழமாக போயிருக்குங்கிறதை ஜெலன்ஸ்கி அவர்களும் உணர்ந்திருக்கிறார். அடுத்ததாக ஃபின்லாண்டு நேட்டோவில் இணையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபின்லாண்டில் போய் நிறைய நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஒரு பெரிய ஃபண்டை ஒதுக்கி வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா சில வேளைகளில் பயோ வார்ஃபேர் வந்துடலாம், இல்லாட்டி சைக்காலஜிக்கல் வார்ஃபேர் வந்துடலாம், அப்படி இல்லைனா பெரிய அளவு சைபர் வார்ஃபேர் வந்துடலாம். இப்படி ஏதாவது வந்துருச்சுன்னா நமக்கான ஒரு ஃபண்டு தேவை, அந்த ஃபண்டை நம்ம எங்கே வச்சிடலாம், ஃபின்லாண்டுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லி ஃபண்டை ஃபின்லாண்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் இந்த ஃபின்லாண்டு என்ன செய்ய போகுது அப்படின்னா நேட்டோவில் இணைய போகுது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. இணையலாம் அப்படிங்கிற பலவிதமான செய்திகள் வந்தாலும் இன்றைக்கி புட்டின் அவர்கள் ரஷ்யா அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது. ஃபின்லாண்டு நேட்டோவில் இணைந்தது அப்படின்னா சரிப்பட்டு வராதுப்பா, பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் சொல்ல விரும்பலை அப்படிங்கிற அறிவிப்பை மட்டும் கொடுத்துருக்கார். ஆல்ரெடி ஸ்வீடன் மற்றும் ஃபின்லாண்டு நாட்டோவில் இணைவதை கடுமையாக எதிர்த்த ரஷ்யா இப்போ ஃபின்லாண்டை மட்டும் டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்வீடன் இணையாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லை, ஸ்வீடனுக்கு எதிராக யார் நின்றுட்டுருக்காங்க? இந்த பக்கமாக பார்த்தா துருக்கி, ஹாய் நான் உன்னை கண்டிப்பாக நேட்டோவில் இணைய விட மாட்டேன், நீ வந்து நிறைய குர்து இன போராளிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து வைத்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லி துருக்கி ஒரு ஓரமாக நின்று சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்க்கும்போது ஸ்வீடன் ஃபின்லாண்டு நேட்டோவில் இணைவது இழுபறியாகவும் அதே நேரத்தில் இணைந்தால் அதற்கான எதிர்வினை தயாராக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மகிட்ட உணர்த்துகிறது. அடுத்ததாக லித்துவேனியா தான். லித்துவேனியா பொறுத்த வரைக்கும் நாங்கள் பீரங்கிகள் கொடுக்கறதுல எந்த மாற்றமும் கிடையாது. எந்த நாடு கொடுக்குது கொடுக்கல, அவன் கொடுக்குறான் இவன் கொடுக்குறான், அதெல்லாம் எனக்கு தேவையில்லைப்பா.
நான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனுக்கு ஆதரவாக இந்த மாதிரி டேங்குகளை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. ஸோ லித்துவேனியா பீரங்கிகளை கொடுக்கும்போது ஜெர்மனி பீரங்கிகள் கொடுக்காமல் 2024 வரை ஆகும் அப்படின்னு சொன்னதுனால ஜெர்மனியும் ஜெர்மனியினுடைய தலைவரும் ஜெலன்ஸ்கி அவர்களும் பேசிக்கொள்கிறார்கள். சீக்கிரமாக தர முடிஞ்சால் பாருங்களேன், ஏன்னா எங்களுக்கு அதெல்லாம் தேவையாக இருக்குது, இதெல்லாம் தந்தால் தான் எங்களால் ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இப்போதும் அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாட்டி அந்த பேச்சுக்கள் அப்படிங்கிறது அடிபட்டுட்டு தான் இருக்குது. ஸோ ஜெர்மனி டேங்கு தரப்போகிறாங்க, ஃப்ரான்ஸ் டேங்கு தரப்போகிறாங்க, போலந்து டேங்கு தரப்போகிறாங்க, இந்த அடுத்தது லித்துவேனியா டேங்கு தரப்போகிறாங்க. இந்த பீரங்கிகள் எல்லாமே ஒரு பக்கமாக இருக்கும்போது தான் ஹெலினா அப்படிங்கிற நம்முடைய ஒரு வெப்பனை நம்ம சோதித்து பார்த்தோம். அது ஹெலிகாப்டர்லேருந்து டேங்குகளை அழிக்கக்கூடிய அதிநவீன வெப்பன். ஸோ இந்தியா ஹெலினா அப்படிங்கிற ஒரு வெப்பனை சோதித்து பார்ப்பதும் அது ரஷ்யாட்ட அதே மாதிரியான வெப்பன் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்குது. அப்போ ரஷ்யா அந்த இடத்துல இலகுரக விமானங்களை இறக்கி அதன் வழியாக டேங்குகளை அழிக்கக்கூடிய திட்டத்தையும் வகுக்கலாம். ஸோ டேங்குகள் முன்னேற ரஷ்யாவினுடைய இலகுரக விமானங்கள் அப்படிங்கிறதும் மிகப்பெரிய அளவில் இந்த யுத்தத்தில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அப்படின்னா இந்தியாவினுடைய இந்த மிசைல் டெக்னாலஜி நாம் ஏன் ரஷ்யா கூட கம்பேர் பண்ணி பார்க்குறோம்? பிரம்மோஸ் இந்தியா மற்றும் ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சி. நம்மள பல மிசைல்ஸ் அப்படிங்கிறது இல்லாட்டி நம்மகிட்ட இருக்கக்கூடிய பல வெப்பன்ஸ் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய கூட்டு முயற்சியாலும் ரஷ்யாவினுடைய டெக்னாலஜியாலும் உருவாக்கப்பட்டது. ஸோ நாம் இங்கே என்ன சோதித்து பார்க்கிறோமோ அது அவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இல்லை நாம் சோதித்து பார்க்கும்போது அது ரஷ்யாவுக்கும் சேர்த்து தான் நம்ம சோதித்து பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறதையும் உலகம் சரிசமமாக புரிந்து கொள்ளும். இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய முதல் நாடு ரஷ்யா தான். எந்த காலகட்டத்திலும் வரலாறுல ஒருவேளை இனிமேல் வரலாறு மாறினாதான் உண்டு ரஷ்யாவை நம்ம எதிர்ப்பதற்கு. இப்போதும் இந்தியா ரஷ்யா கூட கச்சா எண்ணெய் வாங்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இன்னொரு விஷயத்தை கேள்விப்பட்டீங்களா? இந்தியாவில் இருந்து இந்த கச்சா எண்ணெயை வாங்கி நம்ம ரிஃபைன் பண்ணி என்ன செய்கிறோம், பெட்ரோல் டீசலெலாம் கொண்டு போகிறோம்ல, இதை கூடுதலாக வாங்கின நாடு எது தெரியுமா? அமெரிக்கா தானா. எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ குறைவான விலையில் கச்சா எண்ணெய் இந்தியா வாங்குகிறது அப்படிங்கிறத அமெரிக்கா சுட்டி காண்பித்தாலும் அதே அமெரிக்கா இந்தியாவிடமிருந்து இவ்வளோ பொருளை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற புது விவரமும் வெளியாகி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 கேமை நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா. இது உலக நாடுகளுக்கும் தெரியும். ஆனால் வேறு வழி இல்லாமல் அமெரிக்காவை எதிர்ப்பதற்கு தயக்கமாகவும் இவர்கள் இருந்து வருவது வேடிக்கையான ஒரு விஷயம்தான். இதை தான் எதிர்த்து புட்டின் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நியூ வேர்ல்டு ஆர்டர் வரும். கண்டிப்பாக இந்த நியூ வேர்ல்டு ஆர்டரை நானே இங்கே வைப்பேன், என்னுடைய வெற்றி இங்கே பதிவு செய்யப்படும். இதில் யாருக்கும் எந்த விதமான டவுட்டும் வேண்டாம், ரஷ்யா தான் வெற்றி பெறப் போகிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் புட்டின் அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். ஸோ புட்டின் அவர்களுடைய இந்த அறிவிப்புக்கு பின்னாடி பல விதமான விஷயங்கள் இன்றைக்கி டிஸ்கஸ் செய்யப்படுது. அது எப்படி அவர் கொடுத்தாரு அப்படின்னா, 15 லட்சமாக அவங்களுடைய ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையை உயர்த்த போகிறேன்னு சொன்னாரே, அது உண்மைதானா? அப்படி உயர்த்தினால் எத்தனை ராணுவ வீரர்களை உக்ரைனுக்குள் அனுப்பி வைப்பாங்க? ஸோ உக்ரைனில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் அடுத்ததாக ஸ்விட்சிங் செய்யப்படும் போது பெலரஸ் அப்படிங்கிற நாடும் சேர்ந்து ஏதாவது புதிய விஷயங்களை செய்ய போகிறாங்களா? ஈரான் ரஷ்யா கூட இணைய போகிறதா? இந்த மாதிரியான டிஸ்கஷன் எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஏன்னா சவுதி அரேபியா அமெரிக்கா மறுபடியும் நட்புடன் அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி டாவோஸ் மீட்டிங்கில் கூட சவுதி அரேபியா அமெரிக்காவை பார்த்து நீ இல்லைனா நான் இல்லைப்பா, நீயும் நானும் ஒன்றுவிட்ட சகோதரர்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசிக்கிட்டாங்க. ஸோ சவுதி அரேபியா ஈரான் எதிரிகள் தான். அதே நேரத்தில் சவுதி அரேபியா அமெரிக்காவும் ஒன்றிணையும் போது ரஷ்யாவும் ஈரானும் ஒன்றிணைவதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கின்றன. இன்றைக்கி வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே ஒரு பெரிய டென்ஷன். வடகொரியாவினுடைய ஸ்பை நெட்வொர்க்கை நாங்கள் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தென்கொரியா வேற சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்க்கலாம், இன்னும் நிறைய ட்விஸ்ட், நிறைய டேர்னிங், இது எல்லாமே நடக்க போகுது. ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். அது எல்லாத்தையுமே அப் டு டேட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வியூகம் தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.